தரிசனம் பகுதி 79 நீராட்டம். வண்ணமழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய். ஆழ்வார்கள் தரிசனம் என்ற வரிசையில் நாம் பெரியாழ்வாருடைய வைபவங்களை பார்த்து கண்ணுற்று திருச்செவி சாத்தி வருகிறோம். ஆழ்வார் என்று சொன்னாலே முதலிலே நம்மாழ்வாரைத்தான் அது குறிக்கும். அடுத்தபடியாக அதில் வித்தியாசம் தெரிய வேண்டி பெரியாழ்வார் என்ற வார்த்தையை போட்டு உபதேசரத்தன மாலையில் சுவாமி மணவாள மாமுனிகள் பட்டர்பிரான் பெற்றார் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று சொல்லியிருக்கார். இவர் பெற்ற பெரியாழ்வார் என்னும் பெயர் எது? பொங்கும் பரிவாலே பெற்றான் பட்டர்பிரான். அதாவது ஒரு குழந்தையை தாய் எப்படி அரவணைத்து செல்லுவளோ அதே போல பெரியாழ்வாருடைய பிள்ளைத்தமிழிலிருந்துதான் நாம் அநேக விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். அபூர்வமான விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறோம், நளினமான விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறோம். தேவகி பெற்றாள், யசோதை வளர்த்தாள். வளர்த்த தாய் செய்த விஷயங்களை பெரியாழ்வார் தானான யசோதையான தன்மையில் அங்கே அனுபவித்த விதம் ரொம்ப அழகானது. அதில் நீராடுதல் என்ற பாசுரத்திலே குழந்தையை நீராட அழைப்பது நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய் என்றும், வண்ணம் அழகிய நம்பி நீராடவாராய் என்றும் இங்கே ஆழ்வார் அனுபவிக்கிறார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.